Praise the Lord. இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? வின்னர். அவர் தான் இன்னைக்கு கார் ரேஸ்ல சாம்பியன். ஆமா, அவரோட வெற்றியை இந்த அளவுக்கு இவங்க எல்லாம் கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. காரணம் 15 வருஷத்துக்கு அப்புறமா அவரு இந்த போட்டியில இன்னைக்கு கலந்து வின்னர்ன்ற அந்த சாம்பியன்ஷிப்பை பெற்றிருக்கிறாரு. ஏன் 15 வருஷம் இவர் கலந்துக்கல அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வருது தானே? அதுக்கு காரணம் நமக்கு தெரியணும்னா அவரோட வாழ்க்கையை நம்ம பின்னோக்கி பார்க்கணும். வினீர் பிறந்த உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் பிள்ளைக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும்னு ஆசை. அதே நேரத்துல தங்களுடைய பையன் ஜெயிக்கிறவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் வின்னர்ன்ற பேரை வினீர்னு வச்சாங்க. அவங்க பேர் வச்ச மாதிரியே அவர் எல்லாத்துலயும் ஜெயிச்சாரு. படிப்புல நம்பர் 1, விளையாட்டுங்கள்ல நம்பர் 1, அவர் கலந்துகிட்ட இந்த கார் ரேஸ்ல நம்பர் 1, அவளையே தான் செய்யற பிசினஸ்ல நம்பர் 1. ஆமா, பிசினஸ்ல நம்பர் 1 அவர் இருந்தாரு. இப்படி எல்லாத்துலயும் நம்பர் 1 இருந்த வினீருக்கு ஒரு சோதனை காலம் வந்துச்சு. என்னன்னு கேக்குறீங்களா? மனைவி மூலமா தான். மனைவி என்னவோ ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அன்பானவங்க. ஆனா சின்ன சண்டையில தான் கணவர்கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டப்போ, நீ என்ன பெருசா ஜெயிக்கிறவனா, நீ வாழ்க்கையில தோத்து போனவன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தை வினீரால ஏத்துக்க முடியல. யாரு? நானா? நானா வாழ்க்கையில தோத்து போனவன் அப்படின்னு ஒரு 2-3 முறை தான் மனைவியை பார்த்து கேட்டு அப்படியே மௌனமாயிட்டார். அந்த வார்த்தையை அவரோட உள் மனசு அப்படியே உள்வாங்கிக்கிடுச்சு. அந்த வார்த்தையை அவர் உள்ளத்துல இருந்து எடுக்க முடியல. அவங்க மனைவி எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. இல்லைங்க, தெரியாம சொல்லிட்டேன், ஏதோ வாய் தவறி வந்துருச்சு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு எவ்வளவு பேசினாலும் அவரால் சகஜ நிலைமைக்கு வர முடியல. அந்த வார்த்தையை அவரால் மறக்க முடியல. 2 நாள்ல அவர் ஒரு கார் ரேஸ்ல கலந்துக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனா பயிற்சி எடுக்கல. குறிப்பிட்ட அந்த நாளும் கார் ரேஸ்ல போய் கலந்துக்கிட்டாரு. ஆனா அவரோட கார் அந்த ஓடுபாதையில ஓடாம ஓடுபாதையை விட்டு விலகி போச்சு. சேட்டலைட் மூலமா அவரோட காரை கண்காணிச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னாச்சு? வின்னரோட காரு அந்த ஓடுபாதையை விட்டு வெளியே போதே அப்படின்னு எல்லாரும் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு சதுப்பு நில பகுதியா போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த காரு ஒரு சகதியில சிக்கிக்கிச்சு. மேல ஹெலிகாப்டர் மூலமா கண்காணிச்சிட்டு இருந்தவங்க அந்த காரை நோக்கி வராங்க. இவரோட காரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த காரும் வேகமா வருது. ஆனா அவங்க 2 பேரும் வர்றதுக்குள்ளேயே அந்த கார் பாதி அளவுக்கு முழுகிடுச்சு. காருக்குள்ள இந்த வினீர் சுயநினைவுக்கு வந்தப்போ தன்னுடைய கார்ல இந்த ஒரு கம்பி எடுத்து வேகமா கண்ணாடியில அடிச்சாரு. ஆனா அது உடையல. காரணம், அந்த காரு ஒரு காஸ்ட்லி கார். நல்ல வேளையா மேல இருந்து ஹெலிகாப்டர் வழியா அந்த கார்ல ஒரு கம்பியை போட்டு எப்படியோ அதை வெளியே இழுத்துட்டாங்க. பின்பக்கமும் இந்த காரோட சப்போர்ட்லயும் ஒரு வழியா அந்த காரை வெளியே இழுத்து போட்டுட்டாங்க. காரை உடைச்சி உள்ள இருந்த வினீர் மயங்கின நிலைமையில இருக்கிறத பார்த்து அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. வேற எந்த காயமும் இல்லை. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் கடைசியா அவரோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறத கவனிச்சாங்க. ஆமா, அவர் ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறாரு, அவர் மன உளைச்சல்ல இருக்கிறாரு. அவரோட மனசுல ஏதோ ஒண்ணு அவரை இந்த அளவுக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. 15 வருஷம் ஆச்சு அந்த மன உளைச்சல்ல இருந்து அவர் வெளியே வர்றதுக்கு. ஆமா, இன்னைக்கு வினீர் ஒரு சராசரியான சாதாரண மனுஷனா மாறிட்டாரு. ஆனா அவரு இப்படி இருக்க விரும்பல. தான் ஜெயிக்கிறவன், நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு மீண்டும் அந்த கார் ரேஸ்ல நான் கலந்துக்க வாய்ப்பு வேணும்னு கேட்டாரு. ஆரம்பத்துல எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க ரொம்பவே யோசனை பண்ணாங்க. ஏன்னா அன்னைக்கு கிட்டத்தட்ட 4-5 பேரு அவரோட சாம்பியன்ஷிப்பை இப்போ கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆமா, இதுல இவரை வேற கலந்துக்க வைக்கிறதா அப்படின்னு ரொம்பவே அச்சப்பட்டாங்க. வினீர் விட்ட மாதிரி இல்லை. நான் ஜெயிப்பேன், இந்த முறை எனக்கு வாய்ப்பு நீங்க கொடுத்தே ஆகணும்னு எப்படியோ முயற்சி பண்ணி இன்னைக்கு போட்டியில கலந்துக்கவும் செஞ்சார். ஆமா, 15 வருஷ அந்த பயிற்சி இழப்ப அவரு அசால்ட்டா தூக்கி போட்டுட்டு நம்பர் 1 இன்னைக்கு வந்துட்டாரு. அவர் அந்த ரேஸ்ல கலந்துக்கினப்ப பார்வையாளர் பகுதியில அவருக்கு சரியான ஆதரவு கூட இல்லை.
எதை பத்தியும் கண்டுக்கல. நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், கண்டிப்பா இந்த முறை சாம்பியன் வாங்கணும்ட்டு ஒரே மனசா அந்த போட்டியில ஜெயிச்சிட்டாரு. ஆமாங்க, வினீர் ஜெயம் பெற்றுட்டார். நம்ம நம்ம வாழ்க்கையில ஏன் முடங்கி போயிருக்கீங்க? யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான்லாம் என்ன செய்ய போறேன், என்னால வாழ்க்கையில மேல வர முடியுமா என்ன அப்படின்னு குழம்பிட்டு இருக்கீங்கல்ல, அப்படின்னு முடங்கி போயிருக்கிறீங்கல்ல. உங்களுக்காகவும் எனக்காகவும் வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? நீதிமொழிகள் 25:22. கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். ஆமாங்க, விட்டுறாதீங்க முயற்சிய. நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க, கண்டிப்பா ஜெயிக்கிறோம். God bless you all.